வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். நேற்றைய விவாதத்தின் ஒரு நீட்சியாகவே இன்றைய விவாதத்தையும் நாம் தொகுத்து வழங்க இருக்கின்றோம். இளங்கோவன் அவர்களினுடைய பேச்சு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. பலத்த கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன தமிழகம் முழுவதும். அஇஅதிமுக தொண்டர்கள் நேற்று போராட்டம் நடத்திய நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் EV.K. இளங்கோவனின் கருத்துக்கு எதிராக போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தளத்திலே விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன மாதிரியான வழிகளை நாம் கையாள இருக்கிறோம், அடுத்த தலைமுறை இதுபோலவே அரசியலை கையாள இருக்கிறதா என்ற தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் வானதி ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முனைவர் சுந்தரவல்லி நம்மோடு இணைகிறார். வணக்கம். அஇஅதிமுகவின் சார்பில் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு சமரசம் இணைகிறார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சுதா நம்மோடு இணைகிறார். வணக்கம். நான் நேற்றும் கூட சுதா இந்த விவாத அரங்கத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் முடிக்கிறதுக்கு முடியாமல் மனசில்லாமல் தான் முடிச்சுட்டு போனீங்க. இன்றைக்கும் கூட நிறையவே நேரம் இருக்கிறது, நான் பேசலாம். அடிப்படையில் நான் வானதி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்திற்கு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து கண்டனங்கள் எழுந்ததும் போராட்டங்கள் நடைபெற்றதும் ஏன் அப்படிங்கிற கேள்வி பரவலாக எல்லா ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் நேற்று வைக்கப்பட்டது. அதிமுகவினர் 4 நாள் கழித்து போராட்டத்தில் இறங்கினார்கள்னு சொன்னால், நீங்கள் இன்னும் ஒரு நாள் கழிச்சு 5வது நாள் நீங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறீங்க. கருத்து பிரச்சனைக்குரியது, சர்ச்சைக்குரியதுன்னா உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிற போது 4 நாள் கழித்து இந்த போராட்டங்கள் நடைபெறுவதே ஒரு அரசியல் நோக்கம் சார்ந்தது, பல பிரச்சனைகளை மறைப்பதற்காக அப்படிங்கிற வைக்கப்படக்கூடிய வாதத்தில் பாஜகவும் அதிமுகவோடு இணக்கமாகிவிட்டதா? இது ரெண்டு விதமா கேட்குறீங்க போல இருக்கு. அதாவது நீங்க கூட்டணி விஷயத்தையும் அதோட சேர்த்து கேட்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஏன்னு கேட்டா, ஏற்கனவே காங்கிரஸினுடைய தலைவர் 2 கட்சிகளுக்குமான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் அது எல்லை மீறி ஏதோ பேச்சுக்கள் எல்லாம், தரம் தாழ்ந்து போயின பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்தது. 4 நாள் கழிச்சு போராட்டம் நடத்தணும்னா அது அரசியல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு கருத்து வருகிறது, அதற்கப்புறம் அது வெளியில மக்களிடம் பரவுகிறது, அதற்கு பின்னால் ஒரு கட்சி ஒரு போராட்ட தேதி அறிவிச்சு தன்னோட தொண்டர்களை சொல்லி அதுக்கப்புறம் நடத்துறதுங்கிற ரொம்ப இயல்பான விஷயம். நீங்க பரவுகிறது மக்கள்கிட்ட இன்னி வரைக்கும் கூட உண்மை ஃபேக்ட் நீங்களும் உணர்வீங்க. ஏன்னா ஊடகங்களில் அந்த கருத்தை, அவர் பேசிய கருத்தை நாகரிகம் கருதி ஒளிபரப்பவில்லை. அதன் பிறகு ஒளிபரப்பிய சில ஊடகங்களின் மீது வழக்கு வந்த காரணத்தினாலும் பல ஊடகங்கள் அதை தொடர்ந்து அது குறித்து பேசவும் ஒளிபரப்பும் செய்யாமல் நிறுத்தியிருக்கிறார். பல பேருக்கு அவர் என்ன பேசினாலும் இன்னமும் தெரியாது. இந்த போராட்டங்களின் மூலமாகத்தான் EV.K. இளங்கோவன் என்ன பேசினார் மக்கள் கேட்கவே தொடங்கி இருக்கிறார்கள் சொன்னா நிறைய நேரத்துல அது நடக்கும். அது ஏன் அப்போ அதான் மக்களுக்கு தெரியாத ஒரு கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இது இயல்பா எல்லா விஷயத்துக்கும் பொருந்தறதான். நீங்க ஒரு விஷயத்தை அப்படியே வெளியில வராம விட்டோன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது இதற்கு ஒரு கவனத்தை கொடுத்து இந்த மாதிரி பேச்சுக்கள் இனி வரும் காலத்திலாவது எச்சரிக்கையாக பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு விதத்திலேயாவது இதை எடுத்துக்கணுங்கிறதுக்காக இதுக்கு போராட்டம் ஒரு தேவைப்படுகிற சூழ்நிலை அப்படின்னு இருக்கு. அதனால இதை சொன்னதுனால வெளியில வருது. இது சினிமாக்காரங்க மாதிரி ஏங்க அங்கங்க கொலை கற்பழிப்பு நடக்குது, அதைத்தானே படத்துல காட்டுறோம். என்னோட இது நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சியில் நேர்காணலில் மரியாதைக்குரிய திரு இலகணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய பொழுது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை எல்லாம் முன்வைத்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாரு, நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாங்க ஐயா, ஏன் அதையே பேசுறீங்க, அவங்க பேசுனது தப்பு தான். நான் சொல்றேன், ஆமா தப்பு தான், சர்ச்சைக்குரிய விஷயத்துல பேசிட்டாங்க, அதை விடுங்க, அதையே ஏன் அது யாருக்கும் தெரியாது, இப்ப நீங்க பேசித்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இலகணேசன் அவர்கள் பதிவு செய்திருந்தார். ஒவ்வொரு நபர்களுக்குமே அது பொருந்தும். நீங்க குடும்பத்துல சாதாரணமாக 2 தனிப்பட்ட நபர்கள் அது உறவுக்கு கூட பாத்துட்டீங்கன்னு சொன்னா அது பேசின விஷயத்தை பெருசு பண்ணாம நல்லதா எவ்வளவு குணம் அவர்கிட்ட இருக்கு, அதை எடுத்துட்டு போனா நல்லது தானே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும். ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், குறிப்பாக ஒரு பெண்மணி இதுல சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கும் போதுதான், அப்போ எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனாலும், எவ்வளவெல்லாம் அவர்களுக்கான தனிப்பட்ட திறமைகள் இருந்தாலும், அவர் பெண் என்பதாலேயே அந்த உறவு ஒரு கொச்சைப்படுத்தத்தக்கதாக விஷயம். ஒரு தமிழக காங்கிரசினுடைய மாநில தலைவர், அதுவும் அவர் ஏதோ தானா அப்படியே அரசியலுக்கு அப்படியெல்லாம் ஆகல, ஒரு பின்னணி கொண்ட ஒரு நபர், ஒரு மரியாதை கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய நபர், அவருடைய எண்ணம் கூட ஒரு கமெண்ட்ல அப்படி வெளியில வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தான்
நிச்சயமா நம்ம அதுல பேசலாம். நீங்க ஒரு மரியாதை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மரியாதை கொண்ட குடும்பம் அப்படிங்கிறது வானதி சீனிவாசனுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது பாஜகவினுடைய கருத்தா அப்படின்னு அதுல நான் அடுத்த சுற்றுல வரேன். ஏன்னா அதுல அவருடைய குடும்பம் குறித்தும் அவருடைய தாத்தா குறித்தும் பேசியிருக்கக்கூடிய பல கருத்துக்கள் சர்ச்சையாகிருக்கின்றன. நம்ம பேசலாம். அடிப்படையில் உங்களுடைய நம்ம விவாதத்துக்கு அடுத்த சுற்றுக்குள் நுழையலாம். இந்த தளத்தில் இடதுசாரிகள் ஏன் மௌனித்து இருக்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எல்லா சேனல்லையும் நான் சார்ந்து இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் மிக தெளிவாக நேத்து தான் கொடுக்குறாங்க. அதான் கேக்குறேன், இவங்க ஏன் போராட்டத்துக்கு தாமதங்கிற மாதிரி நீங்க கண்டனத்தை கூட போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுக்குறீங்க. அது தவறுன்னு தெரிஞ்சிருந்தா பேசிய அன்றே இது தொடர்பான கருத்துக்களையோ கண்டனத்தையோ, ஏன்னா வேற ஏதோ இதே கருத்தை பாஜகவிலிருந்து யாரோ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு முக்கில் நீங்க நேபாளத்திலயோ அல்லது காஷ்மீர்லயே பேசியிருந்தா இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க கம்யூனிஸ்ட் கட்சி. கண்டிப்பாங்க. அதை ஏன் இவங்களுக்கு சொல்லலைங்கிற கேள்வி வருது. நியாயமான கேள்வி தான். நியாயமான கேள்விதான். ஒரே விஷயம்தான், அந்த விஷயம் ஊடகங்கள் ஒளிபரப்பல. ரெண்டாவது, அது மக்கள் மத்தியில பேசப்படுவதற்கே 2-3 தினங்கள் ஆயிருச்சு. அது இவ்வளவு பூதாகரமாக ஆன பிறகுதான் எல்லா கட்சிகளும் அதை கவனம் செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் சகல தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் அதன் மீது குறித்த ஒரு பார்வையும் ஒரு விமர்சனத்தை வைக்கிற போது நாங்கள் மிக தெளிவாக ஒரு விமர்சனம் வைத்தோம். இவருடைய பேச்சை யாருமே கேட்க முடியல. நாங்க இன்னவரை யூடியூப்பை போட்டு தேண்டி எடுத்துட்டோம், கேட்க முடியல. ஆனால் ஒரு விஷயத்தை ஜி ராமகிருஷ்ணன் தெளிவாக சொன்னார். ஒருவேளை இவர் மிக கேவலமாக பேசியிருந்தார் என்றால் அது கடுமையான கண்டனத்திற்குரியது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற பெண்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் அவதூறாக பேசக்கூடாது என்பதை பதிவு செய்துவிட்டு, ஆனால் பொதுமக்களினுடைய வாழ்வியலுக்கு இடையூறாக மிகப்பெரிய அளவு அரசே வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது என்பது அநாகரிகமானது என்று மிக தெளிவாக இன்றைக்கு ஊடகங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். நான் பொதுவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடாக இருந்தும் இந்தியா முழுவதுமாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகள் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னிறுத்துவதற்கு பதிலாக தனிநபர் விமர்சனத்தையும் அல்லது கட்சி சார்ந்தவர்கள் மீது வைக்கிற அவதூறுகளையும் நம்பியே இன்றைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இளைய தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க ரொம்ப அழகா, ஆனா பிஜேபியினுடைய பல தலைவர்கள் போகிற போக்கிலே விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்க மறந்துருங்க, அது தனிநபருடைய விருப்பம் என்றெல்லாம் இவர்கள் பதிவு சொல்றார்கள். நீங்க சொன்ன இதே விஷயம் தான். இதே பெரியாரை விமனைசர் என்று சொல்லி இருக்கிறார். பெரியாரை செருப்பால் அடிக்கணும்னு சொன்னது வெளிப்படையா தெரிஞ்சது. அவருடைய ஊடகத்தில் இருக்கிற கேஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். பிஜேபியினர் என்னென்ன பேசினாங்கன்ற கட்டே இருக்கு, நீங்க நினைச்சா ஒளிபரப்பலாம். என்ன அதுல பெரியார விமனைசராக சொன்னது மட்டும் இல்லைங்க, அவங்க பொண்டாட்டியெல்லாம் பத்தினியா வீட்டுக்குள்ள இருக்கணும், மத்த பொம்பளைங்கெல்லாம் டேஷ், மிக ஆபாசமான ஒரு வார்த்தை போட்டு ஒரு இன்னைக்கு யூடியூப்ல அது போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகள் என்ன தெரியுமா சொல்றாரு, அவங்க யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா பேசுகிற போது சொல்றாரு, ஒரு மாடு இருக்கு, அது ஒரு கண்டு ஈனுது, அதுல முதல் கண்டு ஆம்பளை கண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா, அந்த ஆம்பளை கண்டு 2 வருஷத்துல பெருசாச்சுன்னா அந்த தாய் மாடு இந்த ஆம்பளை கண்டோட உறவு வச்சு ஒரு குட்டி போடும். இவங்க தான் கம்யூனிஸ்டுகள் என்று பேசுகிறார். சான்றோடு வந்திருக்கேன், நான் சும்மா பேசல, சான்றோடு வந்திருக்கேன். இப்ப நீங்க ஒளிபரப்ப தயாரா இருக்கலாம், நான் சான்றோடு வந்து பேசுறேன். காரணம் என்னன்னா, இவ்வளவு அவமானமாக ஒரு தலைவர் ஒரு சம காலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்வது அநாகரிகம் என்பது. இதெல்லாம் விடுங்க சார், இன்னைக்கு காலையில் நடந்த மிருகங்களை சொல்ற ஏதாவது ஒரு மக்களுக்கு புரிவதற்காக இப்படி தெளிவாக பேசியிருக்கிறார் சொல்லலாம். பல பேச்சுக்கள் சர்ச்சைக்குள்ளாயிருக்கின்றன. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு நீங்க எல்லா மீடியாவையும் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, குஷ்பு அவர்கள் பேசியதுக்கு இவர்கள் மறுமொழி சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆக்டர் குஷ்பு பாப்புலராக இருக்கலாம், நான் டாக்டர் தானே, நான் எங்க பாப்புலராக முடியும். இது சாதாரண வார்த்தை. இதுக்கு அடுத்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து உழைத்து உழைத்து இன்றைக்கு நான் தலைவராக வந்திருக்கிறேன்னா, அதுக்கு அடியில் ஒரு அண்டர்லைன் போட்டு குஷ்புக்கு பொருள் தேடினோம்னா, ஒரு நடிகை என்பதனால் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா, அவங்க வளர்ந்தது என்பது கேள்விக்குறியான விஷயமா? இவங்களை இப்படி அவமானமா முன்னிறுத்துகிற போது இவர் பெண் விடுதலைக்கு எப்படி சப்பக்கட்டு கட்ட முடியும் கேள்வி நான் முன்வைக்கிறேன். ரெண்டு விஷயம். ஈவி.கே. இளங்கோவனுடைய கருத்தை அதுவும் கண்டிக்கத்தக்கறதாங்கிற ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டு அதன் பிறகு முற்றிலுமாக பாஜகவினுடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் பட்டியலிடுகிறீர்கள். அது விவாதிக்க வேண்டியது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஈவி.கே. இளங்கோவனை மென்மையாக தடவி கொடுப்பதும் இவர்களை ஓகமாக ஓங்கி அடிக்கக்கூடிய போக்கும் இருக்குல்ல, அதுதான் அவங்க கேள்வி ஆக்குறாங்க. பாராளுமன்றத்துல திருமதி ஸ்மிருதி இராணியை பார்த்து இதே காங்கிரஸ் எம்பி சொன்னாரு, நீ நடிகை தானே,
இல்ல அப்படின்னு சொல்லி. ஸ்மிருதி இராணி அவர்களை நீங்க பார்த்து இங்க பாருங்க, இவங்க அதற்கு பேசுகிற போது பின்னாடி நாங்க அதே பாராளுமன்றத்துல குரல் கொடுத்தவங்க தான். கம்யூனிஸ்ட் ஸ்மிருதி கட்சி இராணியை எம்பிக்கள் பார்த்து நீ வாயை நடிகை திறக்காம என்று. உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் பத்திரிகையில வந்து நடிகை பார்த்து வர. ஸ்மிருதி இராணி அதுதான் அவர்களை இங்க. நீ என்று கை காட்டிய போது அங்க இருக்கிற எம்பி அவர்கள் உடனே வந்து பேசுறாங்க. திரு சமரசம் அடிப்படையில் அவங்களுடைய பார்வையை வைப்பதற்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியோட போயிடுறேன். ஏன்னா இந்த அவங்க அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுல ஒரு மிக முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ள அந்த ஒற்றை வரி தான் இன்றைய விவாதத்திற்கு காரணமா இருக்குது. பெண்கள் அரசியலுக்கு வருவது, பொதுவெளிக்கு வருவதே மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில் தான் பெண் சமூகம் இன்றைக்கும் இந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு போராடித்தான் அவங்க வந்து அரசியலுக்கு வர்றாங்க.